ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது அசையும் சொத்தாக இருக்கலாம், அசையா சொத்தாக இருக்கலாம், அல்லது கோல்டாக இருக்கலாம். ஏதோ சம்திங் ப்ராப்பர்ட்டி அசட்ஸ் அப்படின்றது வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 2 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்கிறப்ப அது சக்ஸஸாக செய்கிறதுக்கான வாய்ப்புகள் மட்டுமே இருக்கும். இப்போ ஒருத்தர் மட்டும் ஒருத்தருக்கு தெரியாத தன்மையில் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்றப்ப அது நிச்சயமாக அது தோல்வி விடுறதுக்கான வாய்ப்போ அல்லது அது பாதியிலே நின்று போகிறதுக்கான வாய்ப்போ தான் இருக்கும். அது அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற உத்தராயண காலத்தில் ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட சுப பலன்களை இந்த கிரகங்கள் தரும் அப்படின்னும், இந்த உத்தராயணம்ன்றது என்றைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு தை மாதம் 1ஆம் தேதி வந்ததுமே உத்தராயணம் ஆரம்பிச்சிடாது. அதே மாதிரி ஆடி மாதம் 1ஆம் தேதி வந்ததுமே தட்சிணாயணம் ஆரம்பிச்சிடாது. அப்போ தை மாதம் வரக்கூடிய தன்மையில், அதாவது மகரத்தில் சூரியன் என்ட்ராகிறது தை மாதத்தை குறிக்கும். ஆனால் அதே நேரத்தில் மேஷத்தில் சந்திரன் என்ட்ரி ஆகணும். மேஷத்தில் சந்திரன் என்ட்ரி அப்படின்றது அஸ்வினி 1ஆம் பாதத்துக்குள்ளே நுழையிறப்ப தான். அதாவது அஸ்வினி 1ஆவது டிகிரிக்குள்ளே நுழைஞ்சாலே அந்த அயனம், அதாவது ரத சப்தமி அப்படின்னு சொல்லுவோம். ரத சப்தமி அப்படின்றது என்னன்னாக்கா சூரியன் தெற்கு நோக்கிய பயணத்தை எடுத்துக்கிறது. அதாவது தட்சிணாயனமாகவும் வடக்கு நோக்கிய பயணத்தை எடுத்துக்கிறதுன்றது உத்தராயணமாகவும் இருக்கும். அப்போ தெற்கு நோக்கிய பயணம் தட்சிணாயனம், வடக்கு நோக்கிய பயணம்ன்றது உத்தராயணம். வடக்கு அப்படின்னம்னா என்னன்னாக்கா மகரம் முதல் மிதுனம் வரைக்கும் உள்ள ராசிகள்ன்றது உத்தராயண காலமாகவும், கடகம் முதல் தனுசு வரைக்கும் உள்ளது தட்சிணாயனமாகவும் கருதப்படும். இதில் ஆண் கோள்கள் வலிமை பெறும். இந்த டைம் அப்படின்றது இந்த உத்தராயண காலத்தில் எப்படியுமே உத்தராயணம்ன்றது பகல் பொழுதாகவும், தட்சிணாயனம் இரவு பொழுதாகவும் பஞ்சாங்கங்கள் சொல்லுது, ஜோதிட கூறுகளில் சொல்லுது. எல்லாமே அந்த டைம் ஆஃப் பீரியடு எப்படி ஒரு கோள் வலிமையான கோள். அப்போ ஆண்கோள்கள் அப்படின்னம்னா இந்த இடத்துல யாரெல்லாம் ஆண்கோள் அப்படின்னு பார்க்குறப்ப செவ்வாய், குரு, சூரியன் எல்லாமே ஆண்கோள்கள். பெண்கோள்கள் அப்படின்னம்னாக்கா சுக்கிரன், சந்திரன் இதெல்லாமே என்னென்னா பெண்கோள்கள். இன்னும் ராகு எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் புதன்றது அலிக்கோள், கேதுன்றது அலிக்கோள், சனின்றது அலிக்கோள். இதில் ஆண் அலி, பெண் அலி அப்படின்றதெல்லாம் பாகுபாடு நிறையா இருக்குது. முக்கியமாக என்னென்னா ஆண்கோள்கள் ஆண் ராசியில், அதுவும் உத்தராயண காலத்தில் இருக்கும் பொழுது பிறக்கக்கூடிய குழந்தைகள். அப்போ உங்களுக்கு மார்கழியிலேருந்து ஆணி வரைக்கும் பிறக்கக்கூடிய ஆண்கள் வலிமை மிக்கவர்களாகவும், அல்லது பெண்களாக இருந்தால் கூட ஆளுமை மிக்கவர்களாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி தட்சிணாயன காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் வலிமை அந்த டைம் ஆஃப் பீரியட், அதாவது உங்களுக்கு ஆடி முதல் மார்கழி வரைக்கும் இருக்கக்கூடிய காலங்களில் பெண் குழந்தைகள் பிறந்தாங்கனாக்கா அவங்க மிகப்பெரிய அளவில் வலிமை மிக்கவர்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த பெண் கோள்கள்ன்றதும் அந்த தட்சிணாயன பகுதியில் விழணும். இந்த உத்தராயண காலத்தில் இது எந்த விதமான தன்மையில் தாக்கத்தை ஏற்படுத்தும்? உளவியல் ரீதியாகவும் இருக்கலாம், நம்ம ஃபிசிக்கல் ரீதியாகவும் இருக்கலாம். இது எந்த மாதிரியான தாக்கத்தை உருவாக்குனாக்க இந்த சூரியன், குரு, செவ்வாய் எல்லாமே இப்போ உத்தராயணத்தில் தான் இருக்குது. அந்த உத்தராயணம் பிறக்கக்கூடிய காலத்தில் உங்களுக்கு சூரியன் மகரத்தில் இருக்கார், புதனோடு சேர்ந்து இருக்கார், இருவருமே சந்திரனுடைய சாரத்தில் இருக்காங்க. அடுத்து கும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி இருக்கார், அவர் குருவோட சாரத்தில் இருக்கார், அதாவது புரட்டாதி நட்சத்திரத்தில். அதே நேரத்தில் ராகு மீனத்தில் இருக்கார், அவரும் உங்களுக்கு சனியோட சாரத்தில் இருக்கார், சுக்கிரனும் சனியோட சாரத்தில் இருக்கார். அடுத்து சந்திரன்றது கேதுவோட சாரம், அதாவது அஸ்வினி 1 அப்படின்றது கேதுவோட சாரத்தில் இருக்கார். குரு ரோகிணி 3ஆம் பாதத்தில் இருக்கார். செவ்வாயின்றது புனர்பூசம் 2ஆம் பாதத்தில் இருக்கார். இங்கே கேது 1 தான் கன்னியில் இருக்கார், தட்சிணாயன பகுதியில் இருக்கார். அப்போ இந்த ஆண்கோள்கள் அனைத்துமே உங்களுக்கு உத்தராயண கால பகுதியில், அதாவது மார்கழி முதல் ஆணி வரைக்கும் உள்ள ராசிகளில் மட்டுமே இருக்கிறப்ப ஆளுமை மிக்க, அதிகாரங்கள் மிக்க பகுதியில் பதவியில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த ஆண்டுன்றது, இந்த அயனம் அதாவது உத்தராயண காலன்றது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு, அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் பேஸில் நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுடைய கேரியர் வைஸ் இருக்கலாம். அல்லது நீங்கள் புதுசாக என்ட்ரி கொடுக்க போகிறேன் அப்படின்னம்னாக்கா இந்த காலகட்டங்கள்ன்றது உங்களுக்கு மிகப்பெரிய, ஏன்னாக்கா இந்த அயனமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அயனம் பாசிட்டிவ்னாக்கா உங்களுக்கு ஆண்கோள்கள் அயனத்தில், அதாவது உத்தராயணத்துலேருந்து மிகப்பெரிய அளவில் ஆளுமை பெற்ற தன்மைகளாக இருப்பாங்க. அப்படின்றப்போ இந்த இடத்துல உங்களுக்கு குரு சந்திரனுடைய சாரத்தில், அதாவது பெண் நட்சத்திரத்துலையும், அதேமாதிரி சூரியனும் புதனுமே உங்களுக்கு பெண்ணுடைய நட்சத்திரத்தில், அப்போ மென்மையான தன்மை உள்ள ஆளுமை. அப்போ உங்களுக்கு பகுத்தறிவாத தன்மையிலையோ அல்லது மிகப்பெரிய அளவில் சாஃப்ட் கார்னர் பண்ணக்கூடிய உங்களுடைய மைண்ட் செட்டு நிறையா க்ரியேட்டிவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த ஆண்டுன்றது உத்தராயண காலத்தில் இருக்கக்கூடிய இந்த நியர்பை உங்களுக்கு 4/2/2025 18/7/2025 வரைக்கும் உள்ள 183 நாட்கள். அப்போ 183 நாட்கள்ன்றது மோரார்லெஸ் உங்களுக்கு 6 மாத காலங்களில் ஆகிடும். அப்போ எப்படி ஒரு
மகரத்தில் சூரியன் என்ட்ரி ஆகிறப்ப, அதே நேரத்தில் மேஷத்தில் சந்திரன் என்ட்ரி ஆகிறப்ப, இதே நேரத்தில் வந்து சூரியன் எடுத்துக்கிட்டோம்னாக்க மேஷத்தில் என்ட்ரி ஆகிறப்ப உங்களுக்கு யுகாதியாகவும், சந்திரன் என்ட்ரி ஆகிறப்ப தமிழ்நாடு வருஷப்பிறப்பு பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் பெறுறோமோ, அதே மாதிரி இந்த இடத்துல உத்தராயணம் தட்சணாயனம் அப்படின்ற 2 அயன காலங்களில் பார்த்திங்கனாக்கா சூரியன் மகரத்தில் என்ட்ரி ஆகிறப்ப உத்தராயணம் பிறக்குது. அதே நேரத்தில் மேஷத்தில் சந்திரன் என்ட்ரி ஆகணும். அதே நேரத்தில் ஆடி மாதம்னாக்கா கடகத்தில் வந்து சூரியன் என்ட்ரி ஆகணும். அதே நேரத்தில் சந்திரன்றது மேஷத்தில் என்ட்ரி ஆகணும். அதாவது அஸ்வினி 1ஆம் பாதத்தில் நுழையணும். அப்போ தட்சிணாயன காலம் பிறக்கும். அப்போ வந்து ஆண்கோள்கள் வலிமையாக இருக்கா அப்படின்னோம்னாக்க வலிமை இழந்த தன்மையில், அதாவது மாற்றுத்தன்மையில் இருந்துச்சுன்னா வலிமை இழந்த தன்மையில் இருப்பாங்க. இப்போ ஆளுமை மிக்க தன்மையில் இருக்கக்கூடிய இந்த உத்தராயண காலத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அல்லது இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு இந்த தசாபுத்தியும் உங்களுக்கு இப்போ ஆண்கோள்களினுடைய தசாபுத்தி உங்களுக்கு அட் ப்ரெசென்ட் ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னோம்னா மிகப்பெரிய ஆளுமை சக்தியோ அதிகாரத்தன்மையோ உங்களுடைய கான்ஃபிடென்ட்டான லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த 183 நாட்கள் எப்படி இருக்கும், அதாவது பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஜூலை மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் எப்படிப்பட்ட பலாபலன்களை அனுபவிக்கும். அந்த வகையில் துளாராசி நேயர்களுக்கு இந்த அயன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 6ஆம் இடம் தான் இப்போ அட் ப்ரெசண்ட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஃப்யூச்சரில் இந்த அயனம் முழுவதுமே 6ஆம் பாவம் தான். 6ஆம் பாவம் அப்படின்றது உங்களுடைய சர்வீஸு, அதாவது சர்வீஸ்னாக்க உங்களுடைய ஜாப் வைஸ் இருக்கலாம், உங்களுடைய கேரியரில் எடுக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களாக இருக்கலாம், உங்களுடைய பர்சனல் லைஃப்லேயும் இருக்கக்கூடிய விஷயங்கள். அதை கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற டிஸ்பியூட் அப்படின்றது எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கும், நிரந்தரமானதாக இருக்குமா அல்லது தற்காலிகமானதாக இருக்குமா அப்படின்றத பார்க்கலாம். உங்கள் ராசி அதிபதி யாருனாக்கா சுக்கிரன் வந்து இப்போ அட் ப்ரெசண்ட் அந்த டைம் ஆஃப் பீரியடு அயன காலத்தில் உங்களுக்கு உச்சம் பெறாரு 6ஆம் இடத்துல தான். கூட யார் இருக்காருனாக்கா ராகு இருக்கார். 6ல் ராகு இருக்கிறது, ராசியாதிபதியும் 6ல் இருக்கிறது அப்படின்றப்ப இரிட்டேட் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களை சுற்றி எல்லாமே நெகட்டிவாக நடக்கிற மாதிரியே உங்களுக்கு ஃபீல். ஏன்னா எப்பயுமே ராசியாதிபதி மறையக்கூடாது. ராசிக்கு அதிபதி வந்து 3, 6, 8, 12 மறையக்கூடாது. சந்திரன் எப்படி ஒரு 8ஆம் பாவத்தில் இருந்தால் அந்த தசாபுத்தி காலங்களில் மிகப்பெரிய அளவில் சிக்கல் இருக்கோ, அதே போல் தான் உங்களுடைய ராசி அதிபதி யான சுக்கிரன் 8ஆம் பாவத்தில், அதாவது 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கார். அதாவது சனி சாரம் பெற்ற தன்மையில் இருக்கார். சனி யார் உங்களுக்கு யோகாதிபதி. சனி யோகாதிபதி, அதாவது 4க்கும் 5க்கும் சுகஸ்தானாதிபதியும் அவர் தான், பஞ்சமாதிபதியும் அவர் தான். அந்த 5 கூட வந்து 8ஆம் அதிபதியும் சுக்கிரனாக இருக்கார், அவர் போய் 6ல் இருக்கார். அப்படின்றப்போ மன உளைச்சல் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெறுவீங்க. அப்போ கொஞ்சம் நீங்கள் ரொம்ப செல்ஃப் கான்ஷியஸ் நிறையா இருந்தால் தான், கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாக இருந்தால் தான். ஏன்னா இந்த இடத்துல கான்ஃபிடென்ஸ், அதாவது கான்ஃபிடென்டல் அப்படியான ஒரு தன்மை அப்படின்றது யார் தரானா குரு தான். 3ஆம் அதிபதி தான் உங்களுடைய திறமையும் சரி, உங்களுடைய பெரிய அளவில் உங்களுக்கு தைரியத்தை தரக்கூடிய தன்மை அப்படின்றது தைரியஸ்தானாதிபதி குரு. அவர் அட் ப்ரெசண்ட் 8ஆம் இடத்துல வீக்காக தான் இருக்கார். அப்போ இந்த ஆண்டுன்றது கிட்டத்தட்ட அதிகபட்சம் ஆல்ரெடி இந்த 8ஆம் இடத்துக்கு குரு வந்ததுமே, 8ஆம் இடத்துக்கு குரு வந்ததுமே உங்களுக்கு பெரிய அளவில் உங்களுக்கு நீங்களே பெருமைப்படுறதுக்கான வாய்ப்போ அல்லது உங்களுக்கு நீங்களே ஒரு பெருசாக ஒரு சாட்டிஸ்ஃபை ஆன ஒரு லைஃப்பில் இருக்கோம், ஒரு வாழ்க்கையில் இருக்கோம், அல்லது வாழ்க்கையில் ஒரு லைஃப்பில் இருக்கோம், ஒரு ஃபினான்ஷியல் பொசிஷனில் இருக்கோம், ஜாபில் இருக்கோம் அப்படின்றது இருக்காது. ஒரு இன்செக்யூராக இருக்கிறதுக்கான ஃபீல் தான். அதாவது பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், ஜாப் வைஸாக இருக்கட்டும், அல்லது பிஸ்னஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு படிப்பாக இருந்தால் கூட அந்த தன்மையில் தான் இருக்கும். அதாவது இன்செக்யூர் அதிகமாக ஃபீல் பண்ணக்கூடியது. உங்களுக்கான தன்னம்பிக்கை அதிகமாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் அந்த அட் ப்ரெசண்ட் இப்போ இருக்குது. ஆனால் ஒரே ஒரு ப்ளஸ் என்னன்னாக்கா 6ஆம் இடம் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் அனுகூலமான இடம். இந்த இடத்துல ராகு இருக்கார் அப்படின்னோம்னா எதர்ச்சியான தைரியத்தை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவரும் சனிசாரம் தான், அவர் நட்பு பெற்ற தன்மை. எப்பவுமே 6ல் ராகு இருக்கிறது நல்லது. ஏன்னா ராகு 6ல் இருந்தால் உங்களுக்கு அமானுஷ சக்தியில் ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்கும். ஒரு கோயில் குளம் சார்ந்த நம்பிக்கைகளோ அல்லது பில்லி சூனியம் ஏவல் பிசாசு இந்த மாதிரி தன்மையில் இருக்கக்கூடிய நம்பிக்கைகளோ. ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ரோகாதிபதி யாருனாக்கா குரு உங்கள் ராசிக்கு. உங்கள் ராசிக்கு குரு, மற்ற ராசிகளுக்கு 6ஆம் அதிபதி தான் அந்த ரோகாதிபதி. இந்த ரோகாதிபதியோட இந்த ராகு சம்மந்தப்பட்டா, இந்த ரோகாதிபதி என்ன யாருனாக்கா குரு அட் ப்ரெசண்ட் 8ஆம் இடத்துல இருக்காரு. ஆனால் ராகுவோட பார்வை பெறாரு, 3ஆம் பார்வையாக ராகுக்கு. அப்போ இந்த பில்லி சூனி ஏவல், அதாவது உங்கள் கைக்கு மீறி எல்லாமே நடக்குது உலகத்தில், என்னால் எதுவுமே செய்ய முடியல, தானாக இந்த மாதிரிலாம் எனக்குன்னு மட்டும் நடக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு வே ஆஃப் தாட் இருக்கும். இதெல்லாம் சரியானதா அப்படின்னம்னா இந்த நேரத்தில் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் நீங்கள் அதுக்குள்ளே தான் ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு இருட்டு அறையில் நீங்கள் லைட்டு போகிற நேரம் வரைக்குமே நீங்கள் இருட்டில் தான் பயணிக்கலாம்.
லைட்டு போடணுன்னாக்கா சுவிட்சை தேடி நீங்கள் போகணும். அந்த சுவிட்சுக்கு போய் நீங்கள் சுவிட்சை ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் வெளிச்சம் வரும். அதுபோல் என்னென்னாங்க, அப்போ இருட்டு அறைக்குள்ளே நீங்கள் நுழையிறப்ப எப்படி நீங்கள் சுவிட்சை தேடி போய் அதை ஆன் பண்ணுற வரைக்கும் இருட்டுக்குள்ளே இருக்கீங்களோ அது போல் தான் இந்த டைம். அது வந்து உங்களுக்கு உண்டான வெளிச்சம் தரதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் அந்த அயனத்திலேயே இருக்குது. அதனால் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா 6ல் சுக்கிரன் வலிமை பெறுறது உடல் ரீதியாக உபாதைகள் தரதுக்கான வாய்ப்போ, உடல் ரீதியாக தராரோ இல்லையோ, மன ரீதியாக மன அலைச்சல் அதிகமாக தரதுக்கான வாய்ப்போ, கணவன் மனைவிக்குள்ளே கருத்து மோதல்ன்றது அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்போ, இந்த இடத்துல அட் ப்ரெசென்ட் அந்த டைம் ஆஃப் பீரியடு உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே பெருசாக டிஸ்பியூட் வரதுக்கான வாய்ப்புகள் குறையும். ஏன்னாக்கா அது இருந்தால் கூட அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். ஏன்னா இந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி 9ல் இருக்கார். அந்த 9ஆம் அதிபதி யாருன்னா புதன் அட் ப்ரெசென்ட் சுகஸ்தானத்தில் 4ல் இருக்கார். யார்? லாபாதிபதியோடு இருக்கார். அப்போ திடீர் பொருள் வரவு, திடீர் வண்டி வாகன சேர்க்கை இதெல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 8ஆம் அதிபதி 4ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டாலே ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது அசையும் சொத்தாக இருக்கலாம், அசையா சொத்தாக இருக்கலாம், அல்லது கோல்டாக இருக்கலாம். ஏதோ சம்திங் ப்ராப்பர்ட்டி அசட்ஸு அப்படின்றது வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த அயன காலம் அப்படின்றது துலாத்துக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பு பிரேக்கப்பில் இருந்தாலோ, அல்லது கொஞ்சம் பிரிவினையோ, அல்லது கருத்து மோதலோ, அல்லது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மாதிரி இருந்தால் கூட அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அதனால் கவலைப்பட தேவையில்லை. இப்படி ஆகிடுமா, அப்படி ஆகிடுமா, அல்லது நம்ம செயற்கையாக பிரிஞ்சிருக்கோமா, அல்லது ரியலாகவே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்குமே, இதனால் எப்படி தான் என்னோடய லைஃப் போகுது அப்படின்றத நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா இந்த டைம்ன்றது ஒரு ஜென்ரலாகவே இது தான் இருக்கும். நீங்கள் அது வந்து இதெல்லாமே ஓவர் கம் பண்ணி வந்துடுவீங்க. அதனால் கவலை இல்லை. ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு மிகப்பெரிய பவர்ஃபுல். உங்களுடைய ராசியாதிபதி போய் மறையிறது மட்டும்தான். அவரும் சனியின் சாரத்தில் இருக்கிறனால பெட்ரு தான். ஏன்னா சனி சுக்கிரன்றது நட்பு பெற்ற தன்மை தான். இந்த இடத்துல சனியும் 5ஆம் இடத்துல இருக்கார். 5ல் சனி இருந்தாலே ஒரு உங்களுடைய மைண்ட் செட்டு ஒரு ஒரு சஃபலான தன்மையில் தான் இருக்கும். அதாவது குழப்பமான தன்மையில் தான் இருக்கும். அப்போ திடமான முடிவுகள் எதுவும் நீங்களாக ஓனாக எடுக்காத தன்மையில் இருங்க. ஏன்னாக்கா அடுத்தவங்களை உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கன்சிடர் பண்ணுங்கள். அது நிச்சயமாக ஒரு நல்ல தன்மையை தான் தரும். அதாவது நல்ல முடிவுகளை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த டைம்ன்றது இந்த அயன பலம்ன்றது வேலையில் பெரிய அளவில் மாற்றமும், இன்னர் லைஃப்பில் உங்களுடைய இன்டர்னல் லைஃப்பில் உங்களோட பர்சனல் லைஃப்பில் ஒரு நல்ல தீர்க்கமான தன்மையில் ஒரு முடிவுகள்னாக்க நீங்கள் எடுக்கிற முடிவுகள் சரியான முடிவுகளாக இருக்கும். ஏன்னா இந்த சரி இது வேணும் அப்படின்னு எடுக்கிற முடிவுகள் சரியானதாகவே இருக்கும். ஏன்னா 5ல் இருக்கிற சனின்றதும் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவோட சாரத்தில் தான் இருக்கார். அப்போ நீங்களாம் உங்களுடைய முடிவுகள் பர்சனல் முடிவு எதுவாக இருந்தாலும் ஒரு லைஃப் பார்ட்னர்கிட்ட கன்சிடர் பண்ணிக்கிங்க. உங்களுடைய பேரண்ட்ஸ் வைஸு இங்கே உங்களுக்கு இருக்காங்கனாக்கா அவங்களுடைய பேரண்ட்ஸ் வைஸு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன்னா படிக்கும் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அனுகூலமான காலகட்டங்கள். ஏன்னாக்கா 4ஆம் இடம் தான் உயர்கல்வியை சொல்லக்கூடியது. 4ஆம் இடம் உயர்கல்வியை சொல்லக்கூடியது. லாபாதிபதியும் அவர் தான், பாக்கியாதிபதியும் அவர் தான். இந்த 4ஆம் இடத்துல போயிருக்காங்க. யாருனாக்கா சூரியனும் புதனும். அது 2 பேருமே உங்களுக்கு பாக்கியஸ்தானம், அதாவது 10ஆம் இடத்துக்கு அதிபதியான சந்திரனுடைய சேர்ந்துருக்காங்க. அதாவது சந்திரன் சாரத்தில் இருக்காங்க. சந்திரனாக திருவோணத்தில் இருக்காங்க. அப்போ திருவோணத்தில் இருக்கும் பட்சத்தில் திருவோணத்துக்கு அதிபதி யாருன்னா சந்திரன் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய அனுகூலமான தன்மை. அப்போ படிப்பில் பெரிய அளவில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், போட்டி பந்தய தேர்வுகள் இருந்தால் அதில் பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இடப்பெயர்ச்சின்றது நிச்சயமாக இருக்குது. இடப்பெயர்ச்சினாக்கா படிப்புக்காக வேலைக்காக இடப்பெயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளோ அல்லது உள்ளே நுழையிறதுக்கான வாய்ப்புகளோ இருக்கும். ஏன்னா 7, 9 கனெக்ட் ஆனாலே நீங்கள் தொழிலை மல்டிபிள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குன்னு அர்த்தம். அதுவும் அவர் குருவோட சாரத்தில் தான் இருக்கார். குருன்றது என்னன்னாக்கா குரு அட் ப்ரெசென்ட் உங்களுடைய 3, 6 கூடையவர். அதன் வழி நீங்கள் கடன் வாங்கலாம், அல்லது அதன் வழி ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் கூட அதில் ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா சுகஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியன் புதன் இருக்கிறதுன்றது நீங்கள் மைண்ட் வைஸ் தான் ஒரு சஃபர் ஆகியிருப்பீங்களோ ஒழிய ஃபிசிக்கலாக நல்லா ஃபிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல 4 கூடையவன் யாருனாக்கா சனி 5ல் இருக்கார். அதுவும் குருசாரம் பெற்ற தன்மையில் இருக்கப்போ நீடித்த வியாதிகள் இருந்தால் கூட அதெல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அப்போ நோய்வாய்ப்பட்டவங்க கூட இந்த டைம் பீரியட் நீங்கள் எந்த விதமான பேசிக்காக பெருசாக அதாவது எக்ஸ்பென்ஸ் எதுவும் பண்ணாத தன்மையிலேயே அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா குரு சம்மந்தப்பட்டாத 6ஆம் இடத்துக்கு அதிபதியோட குரு சம்மந்தப்பட்டாலே நேச்சுராகவே துளாராசி நேயர்களுக்கு ஏன்னாக்கா உங்களுக்கு அலோபதியை விட ஆயுர்வேதிக், சித்தா, ஹோமியோபதி இந்த மாதிரி மருத்துவ முறைகள் தான் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதியே குருவாக இருந்து குருவும் அட் ப்ரெசென்ட் அந்த இடத்துல 8ஆம் இடத்துல சந்திரசாரம் பெறுறதுனால நீங்கள் உங்களுடைய ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா டயட்லையும் பிராணாயாமம், தியானம், யோகா இந்த மாதிரி தன்மையிலையும் அல்லது மூலிகை சார்ந்த வைத்திய முறைகள் மட்டுமே அதாவது எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் நீங்கள் ஹெல்த்தியாகவும் நல்ல வெல்த்தியாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ பொருளாதார ரீதியாக நல்ல ஹெல்த்தியான பொசிஷனை இந்த அயன பலன் தரும். ஏன்னா 2ஆம் அதிபதி 9ல் இருக்கிறது பகைப்பெற்ற வீடாக இருந்தாலும் அவர் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் தான் 4ஆம் இடத்துல இருக்கார். பாக்கியாதிபதி லாபாதிபதியும் சேர்ந்து 4ல் இருக்கிறதுன்றது ஏதாவது ப்ராப்பர்ட்டி அக்யூமுலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், வசதிகள் கிடைக்கும். எப்போயுமே ஒரு வாய்ப்புன்றது அதிர்ஷ்டமும் சரி, வாய்ப்பும் சரி, சந்தர்ப்பமும் சரி வரும்.
அதை கேட்ச் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் அதுக்குண்டான ஒரு பலாபலனை அனுபவிக்க முடியும். அதை விட்டுட்டு நல்ல வாய்ப்பு வரும்னு சொல்லிட்டு நீங்கள் கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தீங்கன்னா எந்த வாய்ப்பு வந்தால் கூட கதவை தட்டிக்கு தான் பார்க்கும், ஆனால் கொண்டாந்து கையிலே கொடுக்கும் அப்படின்றது நம்பாதீங்க. ஏன்னாக்கா நிச்சயமாக அது மாதிரி ஒரு வாய்ப்பு வராது. அது மாதிரி வரும். அது ஒரு சிலருக்கு அந்த மாதிரி அதிர்ஷ்டம் தன்மையில் இருக்கக்கூடிய திசாபுத்திகள் இருந்துச்சுனாக்கா நீங்களே விரும்பலைன்னா கூட விருப்பமான தன்மையில் நீங்கள் வெறுக்கிற மாதிரி ஒரு விஷயம் சாதாரணமாக உங்களுக்கு அனுகூலமான தன்மையில் இருக்கும். நீங்கள் விரும்பவே மாட்டீங்க, நீங்கள் வெறுப்பீங்க. அல்லது இந்த பொசிஷன் எனக்கு வேணாம், அல்லது எனக்கு இந்த மாதிரி ஒரு தன்மை வேணாம், இந்த மாதிரி நிலை எனக்கு வேணாம் அப்படின்னா கூட அதை உங்களுக்கு அது சிலருக்கெல்லாம் எட்டாக்கணியாக இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு சர்வசாதாரணமாக உங்களுக்கு திணிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தன்மை, ஒரு பொருளாதார ரீதியாக சரி, இன்டர்னல் லைஃபாக இருக்கட்டும், ஒரு ஜாபாக இருக்கட்டும், ஒரு உங்களுடைய ஃபினான்ஷியல் கேரியராக இருக்கட்டும், உங்களுடைய ஓன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு படிப்பாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு எதார்ச்சியாக சாதாரணமாக நடக்கும். அப்போ இந்த அயனம் அப்படின்றது 6ல் இருக்கிற சுக்கரன் மனத்தளவில் மட்டும் ஒரு பய உணர்வு மட்டும்தான் இருக்க ஒழிய மற்றபடி நீங்கள் ஒரு தைரியத்தை மட்டும் வரவழைச்சிட்டிங்கன்னா போதும். இந்த டைம்ன்றது உங்களுக்கு அதிகபட்சம் உங்களுக்கு 5ஆம் மாதம் குரு பயிற்சி நடந்துடும். குரு பயிற்சி நடந்துடுறது அப்படின்றத விட 5ஆம் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. ஏன்னா மிருகசீரிடம் 1 அப்படின்றது போனதுமே மிருகசீரிடம் 1 அப்படின்னம்னாலே உங்களுக்கு 2-7 கூடிய செவ்வாயோட சாரத்துக்குள்ளே குரு நுழைஞ்சிடுவார். குரு நுழைஞ்சிட்டாருனாலே உங்களுக்கு 2-7 தான் ஒர்க் பண்ணணும். 2ன்றது குடும்பஸ்தானம், 7ன்றது சுயதொழில் சார்ந்த விஷயம், திருமணம் தொடர்புடைய விஷயம், இதெல்லாமே அனுகூலமாக இருக்கும். காதல் திருமணமாக அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 5ல் சனி, ஆட்சி பெற்ற சனி, அதுவும் குருவின் சாரத்தில் இருக்காது. சின்ன தடைகள் இருக்கும், ஆனால் அதெல்லாமே ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அவர் எப்போ வர்றாரு அப்படின்னம்னாக்கா 3ஆம் மாதத்துக்கு பிறகு 5ஆம் அதிகபட்சம் இன்னும் சொல்ல போனால் 9ல் குரு வந்துட்டால் நல்லது தான். ஏன்னா என்னுடைய ராசியை பார்ப்பார், என்னுடைய 3ஆம் இடம் தைரியஸ்தானத்தை பார்ப்பார். தைரிய ஸ்தானாதிபதி பார்க்குறது பெஸ்ட்டு தானே. அப்படின்றது அந்த அந்த எமோஷனே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே 3ஆம் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு ஆக்சுவலாகவே வந்துடும் இன்னும் சொல்லப்போனால். ஏன்னா கணவன் மனைக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு கலையும். உங்களுக்குள்ளே ஒரு டிஸ்பியூட் இருக்குது, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் இருக்குது, அதனால் விலகி இருக்கும், அதனால் பிரிஞ்சிருக்கும், அல்லது ஒரே வீட்டில் இருக்கும் பட் ஆனால் பேசிக்கிறது இல்லை, லிமிட்டடாக பேசிக்கிறோம், அதாவது பெருசாக ஷேர் பண்ணிக்கிறது இல்லை. அந்த மாதிரி தன்மைகளில் இருந்தீங்கன்னா கூட அது ஓப்பன் ஹார்ட்டாக மாறிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எதையுமே எடுத்தவங்க முடிவெடுக்காத தன்மையில் நீங்கள் கேஷுவலாக நீங்கள் பேசுகிறதும் அவங்க பேசுகிறது நடக்கும். ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்னம்னாக்கா உங்களுக்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பேச்சு இருக்கணும், ஸ்பீச் இருக்கணும். நடந்தது சொல்லணும். அதில் எதுவுமே கூட்டி குறைச்சி சொன்னீங்கன்னா தான் சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதில் தெரிஞ்சால் ஏதாவது நினச்சிக்குவார், இல்லை தெரிஞ்சால் ஏதாவது நினச்சிக்குவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் தான் ஒன்றை மறக்க இன்னொன்று நம்ம வார்த்தைகளை அதிகமாக ஏற்ற சுமைகள் அதிகமாகும். ஆல்ரெடி இப்போ நாலேஜ் வைஸு நம்ம மெமரி பவர் லாஸ் ஆகிட்ருக்கோம். அப்படின்றப்ப நாம் சொன்ன விஷயத்துக்கு நாமளே பதிலாகவும் மாறுவோம், நாமளே கேள்விகளாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் இந்த காலகட்டம்ன்றது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறதுன்றதை காட்டிலும் ரொம்ப ஓப்பன் ஹார்ட்டடாக உங்களுடைய கப்புள்ஸுக்குள்ளே மட்டுமாவது இருந்துக்கங்க. மற்றவங்கள்ட்ட இல்லாட்டியும் உங்களுடைய கணவன் மனைக்குள்ளே இருக்கிற உறவு முறையில் மட்டுமாவது இருந்துக்கங்க. ஏன்னா அது நிறைய விஷயங்களில் சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களுக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யமான ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பெரிய அளவில் நீங்கள் ஒரு தைரியமாக உங்களுக்கான நபர், உங்களுக்கான ஒரு துணை அப்படின்றது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா அதிகபட்சம் அதை வச்சே நம்ம பெரிய அளவில் பில்ட் பண்ண முடியும் ஒரு லைஃப்பை. அப்போ 2 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்கிறப்ப அது சக்ஸஸாக செய்கிறதுக்கான வாய்ப்புகள் மட்டுமே இருக்கும். இப்போ ஒருத்தர் மட்டும் ஒருத்தருக்கு தெரியாத தன்மையில் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்றப்ப அது நிச்சயமாக அது தோல்வி விடுறதுக்கான வாய்ப்போ அல்லது அது பாதியிலே நின்று போகிறதுக்கான வாய்ப்போ தான் இருக்கும். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த அயன பலம் அப்படின்றது இந்த உத்தராயண காலத்தில் இருக்கக்கூடிய என்ட்ரி அப்படின்றது நல்ல ஹெல்த்தியான என்ட்ரியாக இருக்குது. ஃபினான்ஷியலாகவும் ஃபிசிக்கலாகவும் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான பீரியடாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் எதையுமே துணிஞ்சு இறங்க, தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா தைரிய ஸ்தானாதிபதி மட்டும் 8ல் இருக்கிறதுனால ஒரு தயக்கம், தைரியம், மற்ற தன்மை இருக்கும். அது 5ஆம் மாதத்துக்கு பிறகு கம்ப்ளீட்டாக நிவர்த்தி ஆகிடும். அப்படின்றப்ப எனாமரசான தைரியம் உங்களுக்கே தோணும். அதை நீங்கள் கவுத்தோன்றது எல்லாமே நீங்கள் சரியாகவே செஞ்சு முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லா விஷயத்துலையுமே இருக்கும். இந்த காணொலி பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுக்கான ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் மற்றும் உங்களுடைய கேள்விகளை பதிவிடுங்க. அதிலே நான் பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். உங்களுடைய ஹாரோஸ்கோப் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னம்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் மற்றும் உங்களுடைய கேள்விகளை பதிவிடுங்க. மேலும் இதுக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸ் பேமெண்ட் மெத்தட் இருக்குன்றதை கேட்டுட்டு அதை கீப்பப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.